உமன் அப்படின்னா ஒரு பெண் ஒரு வீட்டுல எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா ஒரு வீட்டோட தூணு மாதிரி. அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் விரிசல் விழுந்தாலே, அதாவது பெண்களோட உடம்பு அவங்க ரொம்ப வீக்கா இருந்தா டெஃபினெட்லி அது உங்க ஃபேமிலியில தான் எஃபெக்ட் பண்ணும். சின்ன சின்ன ஆசனாஸ் டெய்லி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் டயட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்க பாடி ஹெல்தி ஆகும். உங்களை பார்த்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பிராக்டிஸ் பண்ணி அவங்களும் ஹெல்தியா இருப்பாங்க. ஸோ டோட்டலி ஒரு ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல் ஹெல்தியா இருக்கணும்னா டெஃபினெட்லி அந்த ஃபேமிலியோட தூண், அதாவது நீங்க பெண்கள், நீங்க எப்பவுமே ஹெல்தியா இருக்கணும். அதாவது ஒரு ப்ராப்பர் டயட் எடுத்துக்கணும், ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணணும். உங்ககிட்ட இருக்கிற ஒரு 5 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நீங்க உங்க மொபைல்ல வாட்ஸ்அப் அண்ட் எஃபி அதை செக் பண்ற அந்த 5 செகண்ட் 5 நிமிஷம் நீங்க உங்களுக்காக ஒரு யோகா ஆசனா பண்ணிக்கிட்டாலே போதும். நீங்க உங்க லைஃப்லயே ஒரு நியூ சேஞ்சை நீங்க எப்பவுமே பார்க்கலாம். ஏன்னா நீங்க ரொம்ப ஹெல்தியாவும் இருப்பீங்க, ரிஃப்ரெஷ்டாவும் இருப்பீங்க. ஸோ உங்களோட புத்துணர்ச்சி உங்க ஃபேமிலிக்கும் புத்துணர்ச்சியாவே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி உமன்ஸ் டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா சூரிய நமஸ்கார். இந்த 12 ஆசனா டெய்லி நீங்க பண்ணீங்கனாலே உங்க பாடியில இருக்கிற எல்லா சேஞ்சஸுமே தெரியும். அதாவது பாசிட்டிவா பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இருக்கும். உங்க மூஞ்சில ஒரு தெளிவு, ஒரு பொலிவு வரும். இத பார்த்து சின்னவங்க, அதாவது 7 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தையில இருந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஒண்ணு கொஞ்சம் ஆர்த்ரைட்டிஸ், ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் மெதுவா பண்ணா மட்டும் போதும். அது தவிர்த்து எல்லாருமே சூரிய நமஸ்கார் பண்ணலாம். சோ சூரிய நமஸ்கார் எப்படி பண்ணணும்னுட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். சூரிய நமஸ்கார்ல 12 ஆசனா இருக்கு. அந்த 12 ஆசனாஸ்ல ஃபர்ஸ்ட் இது என்ன பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இவங்க நமஸ்தே, அதாவது நெஞ்ச ஒட்டாம நீங்க நமஸ்தே பிடிக்கணும். அந்த மாதிரி பிடிக்கும் போது கொஞ்சம் மார்பு பகுதியை கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஸ்லோவா உங்க கைய மேல எழுப்பி காதுக்கு பின்னாடி வச்சு பெண்ட் பண்ணி பாருங்க. இது பெண்ட் பண்ணும்போது உங்க வயிறு பகுதி கொஞ்சம் முன்னாடி தள்ளணும். நீங்க இப்படி தள்ளும் போது கொஞ்சம் மேல பார்க்கணும். அண்ட் மெதுவா அந்த நமஸ்தேவை முன்னாடி கொண்டு வரணும். முன்னாடி கொண்டு வந்து ஸ்லோவா உங்க கால்கள் இருந்தா கால்களுக்கு சைட்ல வச்சு உள்ள பார்க்கணும். மெதுவா தலைய மேல ஏத்தி ரைட் கால் பின்னாடி, முட்டி கீழே, பாதம் வெளியே. அதாவது உங்க மார்பு பகுதி உங்களோட முட்டி மேல விழுது. இப்படி மெதுவா பாதம் உள்ள, கால் பின்னாடி, மெதுவா கீழே முட்டிய போட்டு செஸ்ட் முன்னாடி, சின் டவுன், அதாவது உங்களோட பட் லைன் மேல ஏறி இருக்கு. ஸ்லோவா வயிறு கீழே போட்டு உங்களோட செஸ்ட முன்னாடி எழுப்புங்க. இந்த மாதிரி எழுப்பும் போது நார்மலி உங்க கை வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த மாதிரி ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு இத சைட்ல இழுங்க. மெதுவா உங்க பாடிய உள்ள பார்க்கணும். அதாவது உங்க காலோட இருக்கிற விரலை நீங்க பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா மெதுவா உங்க ரைட் காலை எடுத்து முன்னாடி வைங்க. அதாவது ரைட் கால் பின்னாடி போனதுனால ரைட் காலை திரும்பி முன்னாடி வருது. இன்னொரு கால் நீ டவுன், டோ அவுட், அதாவது பாதம் வெளியே. மெதுவா பாதம் உள்ள, மெதுவா கால்கள் உள்ள. இங்க நமஸ்தே பிடிச்சு ஸ்லோவா மேல எடுத்துட்டு போய் மறுபடியும் ஹார்ட் சக்ரா கிட்ட உங்க நமஸ்தேவை எடுத்துட்டு வாங்க. இப்போ 12 ஆசனா பாத்தீங்க. இது ஒரு பக்கம் மட்டும்தான். ஸோ லெஃப்ட் சைடு காலையும் பண்ணி பார்த்தா 24 தடவை வர்ற கணக்கு வரும். ஸோ அப்படிதான் சூரிய நமஸ்கார் ஃபினிஷ் ஆகும். நம்ம இப்போ லெஃப்ட் சைடையும் பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி மெதுவா மேல பெண்ட் பண்ணுங்க. நார்மலி பெண்ட் பண்றது ஒருத்தவங்களோட முதுகு தண்டு எவ்வளவு வலிமையா இருக்கோ அவ்வளவு பெண்ட் தண்ட் ஆகும். ஸோ இப்படி நீங்க மெதுவா பெண்ட் பண்ணீங்கன்னா இது ஸ்லோவா மெதுவா நீங்க பெண்ட் பண்ணலாம். ஸோ நார்மலி உங்களால பெண்ட் பண்ண முடியலன்னா நீங்க கையை மேல எடுத்துக்கிட்டு மேல பார்க்கலாம். இது போதும். அண்ட் ஸ்லோவா முன்னாடி கையை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பாதத்துக்கு சைடு அட்ஜசன்ட்ல வச்சு உங்க தலையை வைக்கலாம். ஸ்லோவா லெஃப்ட் கால் பின்னாடி, நீ டவுன், டோ அவுட். மெதுவா உங்க செஸ்டுக்கு மேல தொட அழகா உட்காரும். இந்த மாதிரி இருக்கணும்.
அதுக்கப்புறமா மெதுவா உங்க பாதத்தை உள்ள எடுத்து கால்களை பின்னாடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மெதுவா நீ டவுன், முட்டி கீழே. உங்க பாடியை கொஞ்சம் முன்னாடி புஷ் பண்ணீங்கன்னா உங்க மார்பு பகுதி உங்களோட கிரவுண்ட்ல டச் ஆகும், உங்களோட சின்னம் கீழே டச் ஆகும். ஆனா உங்க பெல்விஸ் போர்ஷன் மேல தூக்கி இருக்கும். இன்கேஸ் உங்களால முடியல, நீங்க பிளாட்டா படுத்துக்கிட்டு மெதுவா உங்க முட்டியை மட்டும் கொஞ்சம் முன்னாடி இழுத்தீங்கன்னா உங்க பெல்விஸ் போர்ஷன் கொஞ்சம் மேல ஏறும். இந்த மாதிரி ஏறி மெதுவா உங்க வயிற்ற கீழே அமுக்கி உங்களோட மார்பை மேல ஏத்தலாம். ஏத்தினதுக்கு அப்புறமா மெதுவா கையை ரிலீஸ் பண்ணி உள்ள உங்களோட கால் விரல்களை பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா மெதுவா லெஃப்ட் காலை எடுத்து மிடில்ல வைக்க ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே மிடில்ல வராது, இங்கதான் இருக்கும். ஸோ மெதுவா நீங்க பிராக்டிஸ் பண்ணி தான் இதை எடுத்து வர வைக்கணும். 1 செகண்ட்லயே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஸ்லோவா பண்ணுங்க. இன்னொரு கால் முட்டி கீழே, பாதம் வெளியே, முன்னாடி பாருங்க. ஸ்லோவா அந்த காலையும் முன்னாடி எடுத்துட்டு வாங்க. நமஸ்தே. ஹாஃப் மூன் போர்ஷன் சொல்வாங்க. அதாவது கை வெளியே இருந்து கரெக்டா மேல பெண்ட் பண்ணிட்டு நமஸ்தேவை ஹார்ட் சக்கரா கிட்ட எடுத்துட்டு வந்து லாஸ்ட், அதாவது 24வது ஆசனா தான் சைடுல இறக்கிடணும். சைடுல இறக்கும் போது உங்க தொடையில டச் ஆக கூடாது. இதுதான் சூரிய நமஸ்கார். இதை டெய்லி பண்ணும்போது ஒரு எனர்ஜி, ஒரு குளுக்கோஸ் குடிச்ச எனர்ஜி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணீங்கன்னா டயர்டா இருப்பீங்க. ஆனா ஒரு 10 நாள் டெய்லி நீங்க ட்ரை பண்ண உங்களுக்கு எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. இப்ப நம்ம சூரிய நமஸ்கார் பார்த்தோம். அதே மாதிரி வரும் நாட்கள்ல என்னென்ன ஆசனாஸ், அதாவது உமன் ஓரியன்டட், பெண்களுக்காக சிறந்த ஆசனா என்னென்னவோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்க போறேன். நீங்களும் டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. சோ நாளைக்கு உங்களை நான் மீட் பண்றேன்.